வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இன்னும் ஒரு முறை எல்லாம் சேர்ந்து வசிக்கலாமா? வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். 1:49. இன்னும் ஒருக்கா நான் சொல்கிறேன், வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் எல்லாரும் சேர்ந்து. ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் எப்படி எழுதி இருக்கிறது? எனக்கு செய்தார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு செய்தார், எனக்கு செய்வார். அப்படி சொல்லுங்களேன், எனக்கு செய்வார். கட்டாயமாக ஆண்டவர் செய்வார். நாம் என்ன தியானிக்க போகிறோம் அப்படி சொன்னால், இந்த மாதம் முழுவதும் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கர்த்தர் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மகிமையானவைகளை செய்வார். ஏதோ ஒரு கூட்டமான வாழ்க்கையில் மட்டுமல்ல, தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார். இஸ்ரவேல் என்ற பெரிய ஜனங்களுக்கு மட்டுமல்ல, தனிப்பட்ட நபருக்கும். இங்கே வருகிற சிறு பிள்ளைகள், பெரியவர்கள் யாரெல்லாம் தனிமையோடு கூட தனி நபராய் வந்தாலும் அவர்களுக்கும் கர்த்தரால் மகிமையானவைகளை செய்ய முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். இன்னைக்கு ஒரு தனிப்பட்ட நபர் இந்த அதிகாரத்தில் இருக்கிறார். அவரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த வாரத்தில் நாம் எலிசபெத் அவர்களை பற்றி தியானம் பண்ணுவோம். அடுத்த வாரத்தில் சகரியாவை பற்றி, ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி தியானம் பண்ணுவோம். அதற்கு அடுத்த வாரத்தில் மரியாள் என்கிற ஒரு தனி நபரை பற்றி தியானம் பண்ணலாம். அப்படி நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு டாப்பிக்காக இந்த அதிகாரத்தில் இருக்கிற சத்தியங்களை நாம் எல்லாரும் இணைந்து கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, எலிசபெத் என்கிற ஒரு சகோதரியின் வாழ்க்கையில் தேவன் செய்த மகிமையான காரியம் என்ன? அவர் இந்த எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு மகிமையான காரியத்தை செய்தார். அந்த 3 மகிமையான காரியமும் நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்க நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். நீங்களும் எதிர்பார்ப்போடு கூட இருங்கள், கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். இந்த மாதம் ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்கள் நடங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவன் செய்த முதல் மகிமையான காரியம் 1ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை ஒருவர் வாசியுங்களேன். அந்நாட்களுக்கு பின்பு கர்ப்பவதியாகி கவனியுங்கள், முதல் மகிமையான காரியம் எனக்கு செய்தார். வல்லமை உடையவர், மகிமையானவைகளை எனக்கு செய்தார். முதல் மகிமையான காரியம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு நிந்தை உண்டாயிருந்தது, அந்த நிந்தையை கர்த்தர் நீங்கும்படி செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நிந்தை எதனால் வந்தது தெரியுமா? என்னிடத்தில் ஒன்று இல்லை, எல்லாரிடத்திலும் இருந்தது, என்னிடத்தில் அது இல்லை. இல்லாததினால் ஜனங்கள் எல்லாரும் பேசுகிறார்கள். இன்னைக்கு ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஜனங்கள்கிட்ட இருப்பது உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம். அதை வைத்து நிந்திக்கிற கூட்டம். அவள் சொல்லுகிறார், ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீங்கும்படியாய் கர்த்தர் என்ன செய்தாராம்? என் மேல் கடாட்சம் வைத்தார். நிந்தைக்கு காரணம் என்ன தெரியுமா? அவள்கிட்ட ஒன்று இல்லை என்று சொன்னேன். என்ன இல்லை? பிள்ளை இல்லை. அந்த வசனத்தை பாருங்க. 7வது வசனம் சொல்லுகிறது, எலிசபெத்து மலடியாய் இருந்தபடியினால் அவளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது, இருவரும் வயது சென்றவர்களாய் இருந்தார்கள். அந்த நிந்தைக்கு காரணம் கவனிங்க, நிந்தைக்கு காரணம் உலகத்தில் எல்லாரிடத்திலும் இருந்தது. அவள் இருந்த ஊருக்குள்ளே எல்லாருக்குள்ளும் இருந்தது, ஆனால் இவளுக்கு மட்டும் இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அவளுக்கு வயது ஆகிவிட்டது, வயது முதிர்ந்தவளாய் மாறிவிட்டாள். இனிமே பிள்ளை பிறக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. டாக்டர் சர்டிஃபிகேட் சொல்லுது, இனிமே பிள்ளை பிறக்குமா தெரியாது. சகரியாவும் இப்படி சொல்லுகிறான், நானும் வயது சென்றவன், என்னுடைய மனைவியும் எப்படிப்பட்டவளாக இருக்கிறா? வயது சென்றவளாக இருக்கிறார். கவனிங்க, அவர்கள் சொல்லுகிறதற்கு காரணம், நிந்தை வந்ததற்கு காரணம் என்ன என்றால், நீங்கள் அல்ல, உங்கள் வயசு. ஏன்னா இந்த வயது நிமித்தமாய், அது இயற்கை, அது நேச்சர், வயசாகத்தான் செய்யும். ஒவ்வொரு நாளும் என்ன ஆகிட்டே இருக்கும்? வயசாகத்தான் செய்யும். வயசானது நிமித்தம் குழந்தை இல்லை, அதனால் ஜனங்கள் எல்லாரும் பேசுகிறார்கள். என்ன பேசுகிறார்கள் தெரியுமா? அந்த 7வது வசனம் சொல்லுகிறது, எலிசபெத்து எப்படி இருந்தாலாம்? மலடியா இருந்தாள். அவளுக்கு பேர் என்ன தெரியுமா? மலடி. அவளை எப்படி நிந்தித்தார்கள் தெரியுமா? அவர்களுடைய கிராமத்து மக்கள் மலடி என்று சொல்லி நிந்தித்தார்கள். ஆனால் எந்த நிந்தையை ஜனங்கள் சொன்னார்களோ அந்த நிந்தையை நீக்கும்படியாக
கர்த்தர் அவள் மேல் கடாட்சம் வைத்தார். ஆமென் சொல்லுங்களேன். இங்கிலீஷ் பைபிள் இப்படி சொல்லுகிறது 24வது வசனத்திற்கு. தமிழில் அருமையான வார்த்தை, தமிழ் வார்த்தை கடாட்சம் வைத்து. ஆனால் ஆங்கில வேதாகமம் சொல்லுகிறது God looked on me. ஆண்டவர் என்னை பார்த்தார். ஆமென் சொல்லுங்களேன். நிந்தையை நீங்க பார்க்காமல் இருக்கலாங்க, ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையை நிந்திக்கிற நிந்தையை யார் பார்க்கிறா சொல்லுங்க? ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை நிந்திக்கிற நிந்தையை தேவன் பார்க்கிறார். ஆண்டவர் பார்த்து நிந்தை நீங்கும்படி செய்தார். 36வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் கர்ப்பம் தரித்திருக்கிறாள். மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். எப்படி சொல்லியிருப்பாங்க தெரியுமா? அவளுடைய கிராமத்து மக்கள், அவள் தெரு மக்கள் எல்லாம் அவளை இப்படி பேர் வைத்து அழைத்தார்கள், மலடி. மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு. இந்த மலடி அவங்க வீட்டு பக்கத்தில் போனீங்கன்னா ஒரு தண்ணி குழாய் இருக்கும், அது வழியாக போங்க. அட்ரஸ் சொல்கிறவங்க கூட எலிசபெத்துன்னு சொல்லலை, பேர் எல்லாமே மாறிடுச்சு. மலடி, துரோகி, விரோதி, இவன் இயேசுவுக்கு பிடிக்காதவன், இது இயேசுவினுடைய சீசன் அல்ல அப்படின்னு சொல்லி வித்தியாசமாக பெயர்களை வைக்கிறார்கள். இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டதன் நிமித்தம் உங்களுக்கும் எனக்கும் உலகம் நிறைய பெயர்களை வைத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இவங்கெல்லாம் இயேசுக்காரங்க, ஏன்னா இயேசுக்காரங்க, அல்லேலியா கூட்டத்துக்காரங்க, அல்லேலியான்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அல்லோலியா கூட்டத்துக்காரங்க, ஏன்னா அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறார்கள், நிந்திக்கிறார்கள். இந்த நிந்தனையை யார் பார்க்கிறார் தெரியுமா? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய கடாட்சம் தேவ பிள்ளைகள் ஆகிய நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மாதம் உண்டாவதாக. ஆமென் சொல்லுங்களேன். நிந்தை எப்படி மாறினது தெரியுமா? மலடி எண்ணப்பட்ட அவளுக்கு இது 6வது மாதம். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க மலடி 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 என்று. ஆனால் 5 மாதம் வீட்டுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறாள். 5 மாதம் வெளிப்படாதிருந்தால். வசனம் சொல்லு 25வது வசனம், 5 மாதம் எனக்கு இப்படி செய்தருளினார், வல்லமையுடையவர் எனக்கு இப்படி செய்தருளினார் என்று 5 மாதம் வீட்டை விட்டு வெளியவே வரவில்லை. இப்பொழுது அவளுக்கு 6வது மாதம். இதை சொல்லுவது யார் தெரியுமா? தேவதூதன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தேவன் அவளுடைய ஐடென்டிட்டியை சேஞ்ச் பண்ணினார். முதலாவது தேவன் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில செய்வது என்ன தெரியுமா? உங்களுடைய அடையாளத்தை தேவன் மாற்றுகிறார். என்ன அடையாளம்? ஒரு காலத்தில் மலடி, இப்பொழுது 6ஆம் மாதம். ஆமென் சொல்லுங்களேன். தேவனிடத்தில் வருகிற ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையின் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுகிறார். இதற்கு முன்னாடி நீ யார் அப்படின்னா நம்மளை பற்றி சொல்லுவோம், நான் பாவி, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்தேன், சொல்ல முடியாத பாவம் செய்து கொண்டிருந்தேன். இயேசு என் கையை பிடித்தார், என்னை கழுவினார், சுத்திகரித்தார். இப்பொழுது என்னுடைய அடையாளம் என்ன தெரியுமா? இயேசுவின் பிள்ளை. ஆமென் சொல்லுங்களேன். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை செய்கிறார். என்ன மகிமை? உங்கள் அடையாளத்தை தேவன் மாற்ற விரும்புகிறார். உங்களுடைய அடையாளம் என்ன? மோசேயை குறித்து இப்படி வசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரத்தில் 27வது வசனம் 28வது வசனத்தை பாருங்கள், வாசியுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 27, 28 வசனத்தை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? என்றான். 29 கவனிங்க. இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடி போனான். கவனிங்க, மோசே வனாந்தரத்திற்கு ஓடி போக காரணம் என்ன தெரியுமா? பார்வோன் அல்ல, பார்வோன் அவனை கொலை பண்ணிடுவான்னு சொல்லி போகல, சொந்த ஜனமே அவனை நிந்திக்கிறது. என்ன நிந்திக்கிறது தெரியுமா? நீ யாரு? ஹூ ஆர் யூ? நீ எங்களுக்கு அதிகாரியா? நீ எங்களுக்கு நியாயாதிபதியா? நீ அவனை கொன்ன, அது எனக்கு தெரியும், இன்னைக்கும் கொன்றுவ, கொலகாரணி அப்படின்னு பேசுறது யாரு தெரியுமா? இஸ்ரவேலர்கள். எந்த இஸ்ரவேலருக்காக மோசே அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற நிந்தையை அனுபவிக்க வந்தானோ அந்த மோசையை பார்த்து சொல்லுகிறார்கள், நீ கொலைகாரன். அவனுடைய அடையாளம் இப்பொழுது என்ன? கொலைகாரன் என்கிற அடையாளம். ஆனால் கர்த்தர் எந்த மோசையை இவர்கள் துரத்தினார்களோ அதே மோசையை திரும்ப கொண்டு வந்தார். 35வது வசனத்தை வாசிங்களேன். 7ஆம் அதிகாரம் 35. உன்னை அதிகாரியாகவும் அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயை தானே
தூதனாலே அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு நாள் எப்படி நிந்தித்தாங்க தெரியுமா? மோசேயே, மோசே உன் அடையாளம் என்ன தெரியுமா? நீ கொலைகாரன், நீ கொல்லக்காரன், நீ என்ன எங்களுக்கு தலைவனா, நீ என்ன எங்களுக்கு நியாயாதிபதியா அப்படின்னு எவன் பார்த்து சொன்னானோ அதே மோசேயை தேவன் எப்படி அனுப்பினார் தெரியுமா? தலைவனாகவே அனுப்பினார், மீட்பனாகவே அனுப்பினார். தேவன் தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் செய்கிற முதல் காரியம் உங்கள் அடையாளத்தை தேவன் மாற்றுகிறார். வல்லமை உடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார். என்னால் சொல்ல முடியும், கர்த்தர் என் அடையாளத்தை மாற்றி இருக்கிறார். உங்கள் அடையாளத்தை மாற்றி இருக்கிறாரா? ஒருவேளை சொந்த ஜனங்களே உங்களை நிந்திக்கிறார்களா? பயப்படாதீர்கள். இந்த மாதத்திலே தேவன் உங்கள் அடையாளத்தை கர்த்தர் மாற்றுவாராக. நான் அப்படி ஜெபம் பண்ணுகிறேன். என்னுடைய அடையாளத்தை தேவன் மாற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். எலிசபெத்து மலடி 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 என்கிற வார்த்தையை கேட்ட அந்த எலிசபெத்துக்கு இது 6வது மாதம். ஆமென். வசனம் சொல்லுது, லூக்கா 1ஆம் அதிகாரம் 37வது வசனம் சொல்லுகிறது. ஏன் தெரியுமா ஆண்டவர் அடையாளத்தை மாற்றினார்? கவனிங்க. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீங்க நினைக்கலாம் இந்த தனிப்பட்ட வாழ்க்கை கெட்டு போய்விட்டது, இனிமேல் இதற்கு சாத்தியமே இல்லை, இவன் கொலைகாரனாய் மாறிவிட்டான், இவள் வயிற்றிலிருந்து ஒரு நன்மை உண்டாகவே முடியாது என்று சொல்லி மனிதர்களாகிய நீங்களும் நானும் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய அடையாளத்தை ஏன் தெரியுமா மாற்றுகிறார்? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்களேன். எலிசபெத்தே, நீ நினச்சிக்கிட்ட வயசாயிருச்சு, ஜனங்க சொல்கிறது உண்மைதான், ஜனங்களும் என்னை நிந்திப்பது உண்மைதான். ஒருவேளை உங்களை எப்படி நிந்திக்கிறாங்கன்னு தெரியல, உங்கள் வார்த்தைகள், நிந்தனைகளின் வார்த்தைகளை நீங்கள் கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கலாம், அது உண்மைதான். ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவரால் எல்லாம் கூடும். தனிப்பட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கர்த்தர் அடையாளத்தை மாற்ற நான் விரும்புகிறேன், ஜெபம் பண்ணுகிறேன். நீங்களும் விரும்புங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 2வது, இந்த எலிசபெத்தின் வாழ்க்கையிலே தேவன் செய்த மகிமையான காரியம் என்ன? வாசிக்கலாம். 40வது வசனத்தை வாசிங்கள். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40வது வசனம். சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து எலிசபெத்தை வாழ்த்தினாள். கவனிங்களேன். இதுவரைக்கும் இந்த எலிசபெத்து என்ன வார்த்தையை கேட்டிருக்கிறா தெரியுமா? நிந்தனை, நிந்தனை, நிந்தனை. எங்கே போனாலும் நிந்தனை. நிந்தனைனா என்ன? சபிக்கிற வார்த்தைகள், சாப வார்த்தைகள், கிரிட்டிசைஸ் பண்ணுகிற வார்த்தைகள். முதல் முறையாக இவளுடைய வாழ்க்கையில் ஒரு வாழ்த்துதலின் சத்தம் வருகிறது. மெயிலில் இப்படி வருது, கங்க்ராச்சுலேஷன். ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏதாயிலும் ஒரு அற்புதத்தை செய்து 2வது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வாராம்? வாழ்த்துதலை கேட்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை வாழ்த்துதலுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, வேலைக்காக, உங்களுடைய தனிப்பட்ட காரியங்களுக்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா, இந்த மாதத்திலே கர்த்தர் வாழ்த்துதலை கேட்க செய்வாராக. மரியாள் வீட்டுக்குள் பிரவேசித்து என்ன சொல்லுகிறாள்? எலிசபெத்தை வாழ்த்தினாள். என்ன வாழ்த்தினாலும் தெரியாதுங்க. கவனிங்க, அந்த வசனத்தில் என்ன வாழ்த்தினாலும் தெரியாது. ஹிந்தியில் வாழ்த்தினாலா, தமிழா, என்ன கங்க்ராச்சுலேஷன் சொன்னாலா, ஹாப்பி பர்த்டே சொன்னாலா, என்ன வாழ்த்தினாலும் தெரியாது. ஆனால் வாழ்த்தும் போது சில நன்மைகள் நடந்தது. அதைத்தான் இந்த வசனத்தில் பார்க்க போகிறோம். கவனிங்க. எல்லாருடைய வாழ்த்துதலினாலும் இது நடக்க போவது இல்லை. எல்லாருடைய வாழ்த்துதலினாலும் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்க போவதில்லை. தேவ வார்த்தையை பெற்ற ஒரு மரியாள், அவளுக்குள்ளும் தேவ வார்த்தை இப்பொழுது இருக்கிறது. கவனிங்களேன். அந்த மரியாள் எலிசபெத்தினுடைய வீட்டுக்குள் வந்து எலிசபெத்தை வாழ்த்துகிறாள். வாழ்த்தின உடனே சில அற்புதங்கள் நடக்கிறது. என்ன நடக்கிறதாம்? 41வது வசனம் சொல்லுகிறது. எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று. ஆமென் சொல்லுங்களேன். 5 மாதம் முடிந்து விட்டது. 5 மாதம் அமைதியாக இருந்த அந்த குழந்தை 6வது மாதத்தின் ஆரம்பத்திலே ஒரு சத்தம் வருகிறது. என்ன சத்தம்? தேவ வார்த்தையை பெற்ற தேவ ஊழியக்காரி வீட்டிற்குள் வந்து வாழ்த்துதல் அப்படின்னு சொன்ன உடனே வயிற்றுக்குள் இருந்த பிள்ளை
துள்ளுகிறது. எப்படி துள்ளுதான்? வசனம் சொல்லுது, 44 கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது, நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்த உடனே, the moment she heard the word of God, அவள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவள் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டாவது தேவன் செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுக்குள்ளே இருக்கிறதையும் கர்த்தர் துள்ள பண்ணுவார். இதுவரைக்கும் அந்த மரித்து போன கற்பத்தில் பிள்ளையே இல்லைங்க, ஆனால் முறையாய் ஆண்டவர் துள்ள பண்ணுகிறார். ஆண்டவர் ரெண்டாவது தேவன் தம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில செய்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களையும் பண்ணுவார், உங்களையும் ஏதாவது அற்புதத்தால் நிரப்புவார், உங்களுக்குள்ளே இருக்கிறதையும் ஆண்டவர் நிரப்புவார். ஒருவேளை ஆண்டவர் கொடுத்த தரிசனம் சின்னதாக இருக்கலாம், அது உங்களுக்குள்ளே இருந்தால் அதை ஆண்டவர் துள்ள பண்ணுவாராக. நான் உயிரோடு தான் இருக்கிறேன். உள்ளேருந்து யோவான் ஸ்நானன் சொல்கிறான், நான் உயிரோடு தான் இருக்கிறேன், நான் எப்போ வெளியே வரணும். அவங்க கண்டிப்பாக அப்படி துள்ளியிருப்பான். களிப்பாய் துள்ளிற்று. ரெண்டாவது வாழ்த்துதலை கேட்ட உடனே என்ன நடந்துச்சான்? அந்த 41வது வசனத்தை பாருங்க. பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு. ரெண்டாவது எலிசபெத்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். ரெண்டாவது கவனிய, வாழ்த்துதலின் சத்தம் வந்த உடனே பரிசுத்த ஆவியானவர் அவளை நிரப்புகிறார். புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதுங்க நிரப்பினார்? வசனம் சொல்லுது, அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரமேறி போனதற்கு பின்பாக பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் இருந்த வீடு முழுவதையும் என்ன செய்தாராம்? நிரப்பினார். ஆனால் இயேசு வருவதற்கு முன்பாகவே இப்பொழுது என்ன சூழ்நிலை என்றது சொல்லுகிறேன், கவனிங்களேன். 400 வருஷம் தேவ வார்த்தையே இல்லை. 400 வருஷம் வறண்டு போய்விட்டது. மல்கியாவுக்கு அப்புறம் தீர்க்கதரிசி எழும்பவே இல்லை. முதல் முறையாக எலிசபெத்து இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரம்பப்படுகிறாள். 400 வருடம் நடக்காதது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை வரலாற்றில் இது சாத்தியமே இல்லைன்னு இருக்கலாம். எப்பொழுது தேவ வார்த்தையை கேட்கிறீர்களோ அப்பொழுது ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிரப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனம் சொல்லுது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருளில் இருந்தது. பரிசுத்த ஆவியானவர், கவனிங்க கவனிங்க, நிறைய மில்லியன்ஸ் பில்லியன்ஸ் அதாவது கோடிக்கணக்கான வருடமாய் பூமி ஒழுங்கின்மையாய் கிடக்கிறது, வெறுமையாய் கிடக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் தெரியுமா? பூமியின் மேலே அசைவாடிக்கிட்டே இருக்கிறார். எதற்காக பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுறார்? அவர் எத்தனை வருஷமா அசைவாடுறார் தெரியாது, பல வருடங்களாய் அசைவாடுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார். உடனே என்னாச்சு? பரிசுத்த ஆவியானவர் அங்கே உலாவி கொண்டிருக்கிறார். உலாவி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் தேவ வார்த்தையை கேட்ட உடனே லைட் வந்துருச்சு. இன்னைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம் மேலே உலாவி கொண்டிருக்கிறார், அசைவாடி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்ட உடனே கர்த்தர் உங்களை நிரப்புவார். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு இந்த சகரியா எலிசபெத்தினுடைய வாழ்க்கையில் அவளுடைய கர்ப்பத்தின் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். வீட்டுக்குள்ள நுழைஞ்சு மரியாள் ஒரு வாழ்த்துதல் சொல்லுகிறாள், வாழ்த்துக்கள், கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் அபவ் அப்படின்னு சொன்ன உடனே வயிற்றில் இருக்கிற பிள்ளை துள்ள ஆரம்பித்து விட்டது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பித்து விட்டார். இப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டால். 3வது வாழ்த்துதலை கேட்ட உடனே என்ன ஆகிவிட்டது தெரியுமா? 42வது வசனம் சொல்லுகிறது, உரத்த சத்தமாய் ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும். கவனிங்க, இப்போ எலிசபெத் ஒரு தீர்க்கதரிசியை போல செயல்படுகிறார். வாழ்த்துதல் வந்த உடனே அவளுடைய வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவர் செய்த மகிமையான காரியம் அடையாளத்தை மாற்றுகிறார். ரெண்டாவது, வாழ்த்துக்களை தந்து, நீ ஒரு சாதாரண ஃபேமிலி கேர்ள் இல்லை, நீ சாதாரண ஒரு ஃபேமிலி விமன் அல்ல, நீ ஒரு ஹோம்லியாக வீட்டுக்குள்ளே இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் இல்லை, நீயும் ஒரு தீர்க்கதரிசி என்பதை காட்டுவதற்காக ஆண்டவர் எலிசபெத்தின் வாயிலே தேவனுடைய வார்த்தையை போடுகிறார். எலிசபெத் இப்படி பேச ஆரம்பிக்கிறார், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால்
கிடைத்தது. அவள் ஒரு தீர்க்கதரிசியை போல செயல்படுகிறார். கவனிங்க, 400 வருஷம் எந்த தீர்க்கதரிசியும் எழும்பவில்லை. முதலாவது தேவன் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பினார். அந்த தீர்க்கதரிசி தான் எலிசபெத். ஆமென் சொல்லுங்களேன். 400 வருஷம் எழும்பலங்க. தேவனுடைய வார்த்தை வந்த உடனே இவளும் ஒரு தீர்க்கதரிசியை போல செயல்பட ஆரம்பிக்கிறார். மூன்றாவது, ஆண்டவர் எலிசபெத்தின் வாழ்க்கையில் என்ன செய்தார் அதைத்தான் பார்க்க போகிறோம். 1:58 வாசியுங்கள். கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். கவனிங்க, முதலாவது தேவன் ஏன் தெரியுமா உங்க அடையாளத்தை மாற்றுகிறார்? என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை காட்ட. இரண்டாவது, தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஆமென் சொல்லுங்களேன். அவளுடைய வார்த்தை வந்த உடனே பிள்ளை துள்ளுது, பரிசுத்த ஆவியினால் நிரம்புகிறார், தீர்க்கதரிசியை போல செயல்படுகிறார். வார்த்தைக்கு வல்லமை உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக கர்த்தர் மகிமையானவைகளை செய்கிறார். மூன்றாவது, அவள் சொல்லவில்லை, அவளை சுற்றி இருந்த ஜனங்கள். ஒரு காலத்தில் அவளை சுற்றி நிந்தித்து பேசினார்களே, மலடி என்று சொன்னார்களே, அவளுடைய கர்ப்பம் செத்து போனது என்று சொன்னார்களே, அந்த ஜனங்கள் சொல்லுகிறார்கள், என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தர் அவளிடத்தில், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையினிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நீங்கள் மட்டும் சந்தோஷப்பட போவது இல்லை. கர்த்தர் மகிமையானவைகளை செய்யும்போது உங்களோடு கூட உங்கள் சொந்தக்காரர்களும் உங்கள் அயலகத்தாரும் உங்கள் பந்து ஜனங்களும் சந்தோஷப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் வரமாட்டீங்க. பாஸ்டர் அவன் என்ன பேசினான்னு தெரியுமா? எங்கள் அண்ணன், என் தம்பி, என் தங்கச்சி, என்ன அவனுக்கு முன்னாடி என்னை ஆண்டவர் நல்லா வச்சுட்டா மட்டும் போதும், அவன் என் பக்கத்திலே வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அங்கே என்ன சொல்லுது? அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் அவளோடு கூட என்ன செய்தார்களாம்? சந்தோஷப்பட்டார்கள். இவ சொல்லலை, இப்போ பிறர் சொல்லுகிறார்கள், கர்த்தர் இவளுக்கு மகிமையானவைகளை செய்தார். சங்கீத புஸ்தகத்தில் இப்படி ஒரு வசனம் இருக்குங்க, நீங்கள் எடுக்க வேண்டாம், கவனிங்களேன். இவர்கள் தேவன் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று யார் சொன்னாங்களாம்? புறஜாதிகள். இயேசுவை தெரியாதவங்க சொன்னாங்க. ஆனால் இயேசுவை தெரிஞ்சவங்க, நம்ம கூடவே இருக்கிறவங்க ஒருவேளை உங்களை நிந்தித்தால் அவர்கள் நாவுகளும் மாறும்படி கர்த்தர் செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். அவர்களும் ஒரு நாள் சொல்லுவார், உண்மையிலே கர்த்தர் உன்கிட்ட தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார். நீ ஜெபிச்ச ஜெபம் ஒரு நாள் வீணா போகலை, கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டிருக்கிறார் அப்படின்னு உங்கள் அண்ணன் வீட்டில், உங்கள் தம்பி வீட்டில், உங்கள் சொந்தக்காரர்கள் மத்தியில் கர்த்தர் இந்த சாட்சியை விளங்க பண்ணுவாராக. ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டில் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் உங்களுக்கு புரியும்படிக்காய். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசியுங்களேன். ஆதியாகமம் 33:15. அப்பொழுது ஏசா அது என்னத்திற்கு? கவனிங்க, ஏசா 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த யாக்கோபை நான் கொலை செய்ய வேண்டும், இந்த யாக்கோபை விடக்கூடாது, யாக்கோபு என் தகப்பனிடத்தில் தனியாக போய் என்னை ஏமாற்றி என்ன செய்து விட்டான்? தகப்பனின் ஆசீர்வாதத்தை வாங்கிவிட்டான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், என் தம்பியை நான் விடமாட்டேன், கொலை பண்ணிடுவேன்னு எந்த ஏசா சொன்னானோ அதே ஏசா இப்பொழுது யாக்கோபை 20 வருஷம் கழித்து சந்திக்கிறான். 2 பேரும் கழுத்தை கட்டி கொண்டு மிகவும் அழுதார்கள். அழுது முடிச்சுட்டு சொல்கிறான் அண்ணங்காரன், யாக்கோபு நீ இப்போ பாவம் இவ்வளோ பெரிய ஜனங்களோடு வர்ற, நான் வேணா உனக்கு என்ன செய்யட்டா? பாதுகாப்புக்கு ஜனங்களை நிறுத்தி விட்டு போகட்டுமா? புறஜாதிகள் சொல்லுவதை விட கூட பிறந்தவர்கள் வாயினாலே கர்த்தர் சொல்ல வைப்பார். ஆமென் சொல்லுங்களேன். விசுவாசத்தோடு நான் சொல்கிறேன். பந்து ஜனங்கள் சொன்னார்களாம், கர்த்தர் இவளுக்கு பெரிய காரியங்களை செய்தார். ஆமென் ஹல்லேலூயா. லேகியோன் என்ற ஒரு பிசாசு பிடித்த ஒரு வாலிபன், அவனை குறித்து வசனம் சொல்லுகிறது, அவனிடத்தில் யாரும் சங்கிலிகளால் கட்ட முடியாது. அவன் குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவன் இரவு நேரங்களிலே கூக்குரல் இடுவான், சத்தமிடுவான். சுற்றி இருக்கிற கிராமங்களில் இருக்கிற ஜனங்களெல்லாம் அவன் நிமித்தம் பயந்தார்கள். அவனை கட்ட ஒருவராலும் முடியாது. இயேசு அந்த வாழ்க்கையை தேடி வந்தார்.
அற்புதம் செய்தார். வசனம் சொல்லுது, மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 19-20 வசனங்களில் ஆண்டவர் அற்புதம் செய்ததற்கு பின்பாக அவன் கேட்குறான், ஆண்டவரே, நான் என் சொந்தக்காரவங்க கிட்ட போக முடியாது, ஏன்னா ஒரு நாளில் நான் இவர்களை அடித்து உதைத்து காயப்படுத்தினேன், நான் வேணா உங்கள் கூடயே இருந்துடட்டுமா அப்படின்னு கேட்டதற்கு இயேசு என்ன சொல்லுகிறார் தெரியுமா? வாசிங்களேன். இயேசு அவனுக்கு உத்தரவு கொடாமல், நீ உன் இனத்தாரிடத்திற்கே போ, உன் வீட்டுக்கு போ, கர்த்தர் உனக்கு இறங்கி உனக்கு செய்தவைகளை எல்லாம் அவர்களுக்கு அறிவி என்று சொன்னான். நாம என்ன செஞ்சான் தெரியுமா? சொந்தக்காரன்ட்டையும் போனான், தெரிஞ்சவன்ட்டையும் போனான், தெரியாதவன்ட்டையும் போனான். 10 பட்டணங்கள் என்கிற டெக்கபோலிஸ் அந்த எல்லா இடங்களுக்கும் போய் அலைந்து சொன்னான், பிரதர் கவனிங்க, சகோதரா கவனிங்க, மாமா கவனிங்க, மச்சான் கவனிங்க, என்னைத்தான் நீங்கள் ஒரு நாள் கட்ட முடியாமல் இருந்தேன், யாராலும் கண்ட்ரோல் பண்ண முடியாத வாழ்க்கைக்கு தேவன் இறங்கி அற்புதம் செய்திருக்கிறார். இப்பொழுது நான் புத்தி தெளிந்தவனாய் வஸ்திரம் தரித்து இயேசுவின் பிள்ளையாய் மாறி இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் செய்த இரக்கத்தை எல்லாருக்கும் சொல்லுகிறான். ஆமென் சொல்லுங்களேன். எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள். அந்த 10 பட்டணங்களிலும் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. கவனிங்கள், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் அற்புதம் செய்து மற்றவர்களும் சொல்ல வைப்பார். உண்மையிலே கர்த்தர் தாங்க செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். எங்க ஊர்வாயை மூட முடியுமா? சொல்லுங்களேன். ஊர்வாயை மூட என்கிட்ட என்ன கிடையாது, என்னமோ சொல்லுவாங்கல்ல பழமொழி, என்னது வளமொழி இல்லை, என்ன ஊர்வாயை மூட முடியாது. இப்போ ஊர்வாய் என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் இந்த எலிசபெத்துக்கு இரக்கத்தை விளங்க பண்ணினார். ஆமென் சொல்லுங்களேன். ஒருவேளை இன்றைக்கு உங்களையும் என்னையும் பார்த்து ஜனங்கள் நிந்திக்கலாம், உங்கள் பிள்ளைகளை பார்த்து ஜனங்கள் நிந்திக்கலாம். வேஸ்ட் பண்ணிட்டீங்க, அவனுக்கு போய் காசு செலவு பண்ணி அவன் ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டான், இவனுக்கா போய் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நிந்தித்து கொண்டு இருக்கலாம். ஒரு நாள் கர்த்தர் அந்த வாயை சொல்ல வைப்பார், கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியம் செய்தார். ஆமென் சொல்லுங்களேன். இதுதான் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் செய்கிற காரியம். சரி, இதெல்லாம் செய்யணும்னா நாம் என்ன செய்யணும்? நான் வேகமாக சொல்லுகிறேன், கவனிங்க. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த சபையை கூட்டுங்கள், உபவாச நாளை நியமியுங்கள், நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், உங்கள் நிந்தையை நான் புரட்டி போடுவேன். ஆமென் சொல்லுங்களேன். இனி நான் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டேன். கர்த்தர் நம்முடைய நிந்தையை எடுத்து போட வேண்டும் என்றால் நீங்கள் உபவாசம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தரை நோக்கி காத்திருங்கள். எலிசபெத் சகரியாவினுடைய வாழ்க்கையில் என்ன இருந்துச்சு தெரியுமா? ஜெபம் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். அவங்களுக்கு நிந்தை எவ்வளவோ நிந்தை, கதவை திறந்தான் நிந்தை தாங்க, ஏரியாவே நிந்தையா பேசினாங்க. ஆனால் வீட்டுக்குள்ள அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபம் பண்ணினார்கள். ஆண்டவரே, எங்களை புறஜாதிகள் நிந்திக்கிற நிந்தையை நீர் பார்க்கிறீர் என்று சொல்லி அவர்கள் இருவரும் சேர்ந்து ஜெபித்தார்கள். நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன், வெளியில் என்ன பேசட்டும், நோ ப்ராப்ளம். சர்ச்சுக்கு வெளியில், உங்கள் வீட்டுக்கு வெளியில் யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, ஒருவேளை வீட்டுக்குள்ளேயே பேசினாலும் பரவாயில்ல, நீங்கள் உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பிங்கள். ஆமென் சொல்லுங்களேன். கர்த்தர் அந்த நிந்தையை மாற்றி போடுவார். இரண்டாவது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு காத்திருங்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே வருமானால் நீங்கள் எதிர்பாராதவைகளும் நடக்கும், எதிர்பார்த்தவைகளும் நடக்கும். உங்கள் வயிற்றில் இருக்கிற பிள்ளை 5 மாதம் ஆச்சு, ஒன்றும் இருக்குதா இல்லையான்னு தெரியல, மூமெண்ட் இருக்கான்னே தெரியல, பாஸ்டர் செக் பண்ணணும். வார்த்தை வந்த உடனே அந்த பிள்ளை களிப்பா என்ன செய்ய ஆரம்பிக்கிறதா? துள்ள ஆரம்பிக்கிறது. மூன்றாவது, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யும்போது போய் பிரசித்தம் பண்ணுங்கள். அந்த பிசாசு பிடித்திருந்தவன் என்ன செய்தான் தெரியுமா? ஆண்டவர் சொன்னார், உன் இனத்தாரிடத்திற்கு போ, உன் வீட்டுக்கு போ அப்படின்னார். அவன் வீட்டுக்கு மட்டும் போல, இனத்தாரிடத்துக்கு மட்டும் போல, 10 பட்டணங்களுக்கு போய் எல்லாத்துட்டையும் சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்தார். கர்த்தர் ஒரு பேய் பிடிச்சிருந்த ஆள், அப்படி ஒரு ஆள் சர்ச்சுக்கு வந்துச்சுன்னா 10 ஊர் ரசிக்கப்பட்டுரும். ஆமென் சொல்லுங்களேன். அவன் போய் பிரசித்தம் பண்ணினான். வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் எனக்கு செய்த நன்மையை நான் பிறருக்கு சொல்லுவேன். இந்த கிறிஸ்மஸ் மாதத்தில் நான் உங்களை என்கரேஜ் பண்ணுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையை பிறருக்கு சொல்லுங்கள். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார்.
என் வாழ்க்கையை மாற்றினார், உனக்கும் செய்வார். இதுதாங்க சுவிசேஷம். இயேசுவை நம்பு, இயேசு உனக்கு அற்புதம் செய்வார். போய் பிரசித்தம் பண்ணினார்கள். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். நம்ம எல்லாம் எழுந்து நிற்க போகிறோம், ஜெபம் பண்ண போகிறோம். மகிமையானவைகளை எனக்கு செய்தார். உள்ளம் திறந்து இப்போ ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்கள் ஐடென்டிட்டியை மாற்ற வேண்டும், உங்கள் அடையாளத்தை கர்த்தர் மாற்ற வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் அடையாளத்தை மாற்ற